கத்திரிக்காய் பச்சடி செய்ய போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் பச்சடி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. முழு கத்திரிக்காயாக இருக்கணும். அதை லைட்டாக கீறிக்கோங்க முன்னாடி பின்னாடியும். நான் இப்போ வந்து ஒரு 6-7 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் மின்ட், கொஞ்சம் கறி லீஃப் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்திருக்கோம். வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பெப்பர், அப்புறம் தனியா, ஜீரகம், அப்புறம் பெருஞ்சீரகம் அதெல்லாம் எடுத்திருக்கோம். ஒரு கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண வச்சிருக்க இன்க்ரீடியன்ட்லாம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகு, அப்புறம் ஜீரகம், அப்புறம் வெந்தயம் எல்லாம் வந்து 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். அப்புறம் எள்ளு, அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு பிடி வேர்க்கடலை. இதெல்லாம் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம செய்யற கத்திரிக்காய் பச்சடி இந்த ட்ரை ரோஸ்ட் பவுடர் சேர்க்கும் போது இன்னும் நல்ல சுவையா இருக்கும். இப்போ இந்த எல்லா இன்கிரீடியண்ட்டும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்ல பவுடரை அரைச்சி வச்சுக்கணும். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன விரல் சைஸ்க்கு புளியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா மிக்சி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபிக்கு இந்த பவுடர் தான் காரணம். இந்த பவுடர் தான் அறுசுவையும் தரப்போகுது நம்ம பிரிஞ்சால் கறிக்கு. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட்டா இன்னும் நல்லா இருக்கும். கடாய் வந்து சூடானதுக்கு அப்புறம் ஒரு 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்திக்கிட்டு அதுல கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிஞ்சதும் ஆனியனும் கறி லீஃபும் சேர்த்துக்கோங்க. நல்லா அதை வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்குற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்து கத்திரிக்காயை ஆட் பண்ணுங்க. கத்திரிக்காயோட கலர் வந்து லேசா மாறுற வரையும் எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். அப்பதான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கத்திரிக்காய் எண்ணெயில வதங்கணும் நல்லா. இப்ப பாருங்க, கலர் லைட்டா மாறிக்கிட்டே வருது. இந்த சமயத்துல 1 ஸ்பூன் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதாவது மிளகா பொடி 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த 2 பொடியும் ஆட் பண்ணும்போது நம்மளோட ரெசிபியோட கலர் வந்து சூப்பரா வரும். பாருங்க, இப்போ வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேன். அந்த கத்திரிக்காய் லைட்டா வேகிற அளவுக்கு நான் தண்ணி ஊத்திக்கிறேன். லைட்டா மூடி வச்சு நான் வேக வைக்க போறேன். கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க ட்ரை மசாலா பவுடரை சேர்க்கணும். பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் செஞ்சு வச்சிருந்த ட்ரை பவுடரை, எல்லா பவுடரையும் நம்ம இதுல போடணும். அப்பதான் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மசாலா தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த மசாலா ஆட் பண்ண உடனே உங்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல வந்து எல்லா வகையான சுவையும் இருக்கு. இனிப்பு, காரம், புளிப்பு, துவர்ப்பு எல்லாமே இருக்கும். இது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நீங்க கீ ரைஸ்க்கோ இல்ல பிரியாணி இல்ல வந்து வெரைட்டி ரைஸ்க்கோ எதுக்கு வேணாலும் இது நீங்க சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இன்னும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட நான் உங்களை பார்க்குறேன். எங்களோட மற்ற வீடியோஸும் நீங்க பார்த்து ரசிங்க. கண்டிப்பா எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.